இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் சர்வாதிகாரம் உருவாகும், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. மாமூல் கேட்ட வழக்கில் ரவுடி மணிகண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர், போலீஸ் பாதுகாப்பிற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம். தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டே அரசு நிறுவனங்களில் ஆட்கள் நியமிக்கப்படுகிறார்கள், காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. ஆசிரியர் செரியன் கொலை வழக்கில் முன்னாள் நண்பன் கைது, முன் விரோதமே கொலைக்கான காரணம் என விசாரணையில் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால் சர்வாதிகாரம் உருவாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அரசு இதுவரை நிவாரண உதவிகளை முழுமையாக வழங்காமல் மக்களை ஏமாற்றும் அரசாக ரங்கசாமி அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசை அணுகி எந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்காத ரங்கசாமி, புதுச்சேரியில் இருந்து கொண்டே நிதி ஆதாரம் போதவில்லை என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். அரசு திட்டங்களை செயல்படுத்த அரசு செயலர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறுவது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்திலேயே அரசு செயல்படுவதை காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர், அந்தமான், சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் கூட உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க முடியாமல் திராணியற்று தேர்தலை தடை செய்யும் அரசாக என்ஆர் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் வைத்திலிங்கம் குறை கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோருவதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது என்றும், மாநில அந்தஸ்து கிடைத்தால் மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்று முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள வைத்திலிங்கம், தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால் புதுச்சேரியில் சர்வாதிகார போக்கு நிலவும் என்றும் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிரபல ரவுடி மணிகண்டன் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முதலியார்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ஜெகன் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வியாபாரியை மிரட்டி பணம் கேட்ட வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் இவரை போலீஸ் வாகனத்தில் பாதுகாப்புடன் அழைத்து செல்லும் போது நோனாங்குப்பம் பாலத்தில் போலீஸ் வாகனம் மீது வெடிகுண்டு வீசி ரவுடி ஜெகன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வானரப்பேட்டையை சேர்ந்தவர் ரவுடி மர்டன் மணிகண்டன். இவர் மீது 9 கொலை வழக்கு மற்றும் 10ற்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடி ஜெகன் கொலை வழக்கு தொடர்பாக மர்டர் மணிகண்டன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதற்காக நீதிமன்ற வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் நீதிமன்றத்திற்கு வரும் பொதுமக்களை சோதனைக்கு பின்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. நீதிமன்றம் உள்ளே மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அதிரடியாக சோதனை செய்தனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. இதனிடையே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரவுடிக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுவை வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு தனி மனிதருக்கு அல்லது ஒரு இந்து மதத்தை சார்ந்த தலைவர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இருக்கின்றது. ஆனால் ஒரு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது நீதிபதிக்கோ எந்த விதமான பாதுகாப்பு இங்கே இல்லை. அரசாங்கம் செய்ய தவறிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் பல முறை இதை சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த போலீஸுடைய பாதுகாப்பு இருக்கிறத தவிர நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. யார் வேணா எப்படி வேணா இந்த வெட்டிங் சாகலாம், எப்படி வேணா போகலாம். பொது மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இதை கண்டிக்கிற வகையில், காவல்துறையை கண்டிக்கிற வகையில் நாங்கள் நாளையிலேருந்து அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறோம். நாளையிலேருந்து இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு அமைப்பு இங்கே இருக்கணும். இல்லைனாக்கா இந்த கோர்ட்டை மூடிடும். ஏன்னா பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் நீதிபதி பாதுகாப்பாக இல்லாத ஒரு கோர்ட் நடைபெற தேவையில்லை. இதுக்கு காவல்துறையை நாங்கள் எச்சரிக்கிறோம். தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டு அரசு நிறுவனங்களில் ஆட்கள் நியமிக்கப்படுவதே நிதி நெருக்கடிக்கு காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் வளர்ச்சியை பார்க்காமல் தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டு அரசு நிறுவனங்களில் அதிக ஆட்கள் நியமிக்கப்படுவதாகவும், இதனால் அனைத்து துறைகளிலும் நிதி நெருக்கடி சூழ்ந்துள்ளது என்றும் கூறினார். வரி பாக்கியை வசூல் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என தெரிவித்த ஏ. வி. சுப்பிரமணியன்,
வேட்வரியால் பல தொழிற்சாலைகள் வெளியே சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். பயனாளிகளுக்கு மானியத் தொகை ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேரடியாக வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அறிவித்துள்ளதற்கு வரவேற்பதாக தெரிவித்த ஏவி சுப்பிரமணியன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்றும், கட்சி மேலிடத்திற்கு தகவல் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், புதிய நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ஏவி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். ஆசிரியர் செழியன் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான செழியனின் முன்னாள் நண்பன் ஐயப்பனை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாங்குப்பம் ஆர்கே நகரை சேர்ந்தவர் செழியன். பூரணாங்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரான இவர் கடந்த 23ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் செழியன் ஆசிரியர் தொழிலுடன் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்ததால் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் எனும் கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் செழியனுக்கும் அவரது முன்னாள் நண்பரான அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஐயப்பனுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணை நடத்திய போலீசார் தமிழக பகுதியில் பதுங்கியிருந்த ஐயப்பனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்பனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமது நண்பர் செழியனுடனான ஆரம்பகால பிரச்சினை, தனது மனைவியை அபகரிக்க முயன்ற நடவடிக்கை போன்ற காரணங்களால் ஜெயங்கொண்டம் கூலிப்படையை வைத்து செழியனை தீர்த்து கட்டியதாகவும் ஐயப்பன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாலையில் ஐயப்பனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை செய்த கூலிப்படையினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு 2013ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் புதுச்சேரியில் அமைந்துள்ள கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளின் ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறை தினங்கள் குறித்த விவரங்களை புதுச்சேரி அரசின் உள்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளிலும் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வரும் 2013ஆம் ஆண்டில் மொத்தம் 16 நாட்கள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வங்கிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மொத்தம் 17 நாட்கள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர புதுச்சேரியின் 4 பகுதிகளுக்கும் சேர்த்து 33 நாட்கள் வரையறுக்கப்பட்ட விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது விடுமுறை தினங்களாக தமிழ் புத்தாண்டு மற்றும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, ஆயுத பூஜை ஆகியவை ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதால் இந்த 2 நாட்களும் பொது விடுமுறை பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள எல்டிசி தேர்விற்கான அனுமதி சீட்டை 1ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதியிட்ட அறிவிப்பின்படி இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் நிலை 3 மற்றும் தட்டச்சர் பணியிடங்களுக்கான போட்டி எழுத்து தேர்வு வரும் டிசம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வினை எழுத 36,671 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தின் தகுதி நிலையை requirement.puducherry.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும், அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் அவர்களது அனுமதிச் சீட்டை இந்த இணையதளத்திலிருந்து வரும் 1ஆம் தேதி முதல் பகல் 12 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவரது செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிநவீன கருவி வசதிகளுடன் கண் அறுவை சிகிச்சை வாசன் ஐகேர் மருத்துவமனையில் செய்து வருவதாக மண்டல இயக்குநர் வனஜா வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அகாட் உணவகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கண் தொடர்பான சிகிச்சை அளிப்பதில் வாசன் ஐகேர் மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், வாசன் ஐகேரில் அதிநவீன கருவிகள் மூலம் கண் புரை, கண் அழுத்தம், கருவிழி படல பிரச்சினைகள், சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு திரை பிரச்சினைகள் மற்றும் விபத்து காரணமாக ஏற்படும் கண் பாதிப்புகள் உள்ளிட்ட அனைத்து பாதிப்புகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக வனஜா வைத்தியநாதன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தை சேர்ந்த வீரமணி என்பவருக்கு கண்புரை அறுவை சிகிச்சையை செய்து மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் அசிம்குமார் கந்தர் சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்த வனஜா வைத்தியநாதன்,
விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள 4 மருத்துவமனைக்கு மண்டல இயக்குநராக தாம் பொறுப்பேற்றுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் பலமான காற்று வீசக்கூடும் என்றும் காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் அதிக அளவில் கடலுக்குள் செல்லவில்லை. மாணவர்கள் முன்னேற்றத்தில் வங்கிகளின் பங்கு எனும் தலைப்பிலான கருத்தரங்கம் ஜிப்மரில் நடைபெற்றது. மாநில அளவிலான வங்கியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் மாணவர்கள் முன்னேற்றத்தில் வங்கிகளின் பங்கு எனும் தலைப்பிலான கூட்டம் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கணினி உதவியுடன் கல்விக்கடன் பற்றிய வழிகாட்டுதல், கடன் தொகை, வட்டி விகிதம் ஆகியவை குறித்து விளக்கங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நலனுக்காக திரையில் காண்பிக்கப்பட்டன. மேலும் கல்விக்கடன் பற்றிய பல்வேறு கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் கேட்கப்பட்டு விளக்கங்களும் தரப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு கல்வி கடனும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகள் இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் உலகன், நிர்வாக இயக்குநர் நரேந்திரா, மண்டல இயக்குநர் விஸ்வநாதன் உட்பட வங்கி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்சதீப விழா, ஏராளமான பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு. கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த எருமை மாடு உயிருடன் மீட்பு. 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் மீட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகையை ஒட்டி நடைபெற்ற லட்சதீப விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்விக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடத்தப்பட்டது. விழா ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு, கோவில் சிறப்பு அதிகாரி மனோகரன், சிவனடியார் மற்றும் சிவாச்சாரியார்கள் பலர் செய்திருந்தார்கள். தீபம் ஏற்ற இருக்கின்றார்கள் பக்த கோடிகள். புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த எருமையை 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் மீட்டனர். சட்டசபை அருகே ஆம்பூர் செஞ்சி சாலை இடையில் பெரிய கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது. 4 அடி ஆழம் கொண்ட கால்வாயின் மேற்கு பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த எருமை மாடு ஒன்று திறந்திருந்த கால்வாயில் தவறி விழுந்தது. அதன் அலறல் சத்தம் கேட்டதும் நடைபாதையில் சென்றவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தீயணைப்பு, பொதுப்பணி, கால்நடை, வனத்துறை உட்பட நகராட்சி ஊழியர்கள், போலீசாரும் வந்து மீட்பு பணியை மேற்கொண்டனர். கிரேன் மூலம் ஸ்லாப் கம்பிகள் அப்புறப்படுத்தப்பட்டு வீரர்கள் கால்வாயில் இறங்கி 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் எருமையை மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் புறநகர் பகுதிகளில் 29ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. லாஸ்பேட்டை மற்றும் அரியூர் மின்பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 29ஆம் தேதி நாவர்குளம், பிப்மேட், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், நெசவாளர் நகர், கருவடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 10 மணி முதல்
மதியம் 1 மணி வரை மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசூர், பொறையூர், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், தொண்டமாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என மின்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெறவிருப்பதால் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 6:30 மணி வரை சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, நேதாஜி நகர், பிருந்தாவனம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை தெரிவித்துள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள 4 கோயில்களின் பூஜைகளுக்காக 80,000 ரூபாய்க்கான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் பாஸ்கர் எம்எல்ஏ வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள சாமிநாத பிள்ளை வீதியில் முத்துமாரியம்மன் கோவில், பாரதி மில் வீதியில் உள்ள ஐயப்பன் கோவில், வேல்ராம்பட்டு சர்வசக்தி மாரியம்மன் கோவில் மற்றும் நேதா நகர் ஸ்ரீ சௌடாம்பிகை அம்மன் கோவில் ஆகிய 4 கோவில்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் ஒரு கால யாக பூஜைக்காக தலா 20,000 வீதம் மொத்தம் 80,000ற்கான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தார்கள். சீனாவின் புதிய கடவுச்சீட்டில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் வரைபடம் பதிக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் 32வது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் முதல்வர் நவாப் துகி பங்கேற்றார். அப்போது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தெரிவித்தார். சீனாவின் கடவுச்சீட்டு நடவடிக்கைக்கு மத்திய அரசு அந்நாட்டிடம் உரிய முறையில் ஆட்சேபம் தெரிவிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே சீனாவின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் விசாவுடன் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அக்ஷய் சிங் பகுதிகள் அடங்கிய இந்திய வரைபடத்தை பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்க நாணயங்களை பரிசாக பெறுகிறார் இந்திய அணியின் அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக். இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி தொடக்க வீரர் வீரேந்திர சேவாக் இதுவரை 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2வது போட்டியில் விளையாடியதன் மூலம் சேவாக் இந்த சாதனை எட்டியுள்ளார். இந்த சாதனையை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு 100 தங்க நாணயங்களை வழங்க டெல்லி கிரிக்கெட் சங்கம் முடிவு செய்துள்ளது. வரும் ஜனவரி 6ஆம் தேதி டெல்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஒருநாள் போட்டியின் போது சேவாகிற்கு அந்த தங்க நாணயங்கள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தின் வாயில் அல்லது கேலரிக்கு சேவாக் பெயரை வைக்கவும் கிரிக்கெட் சங்க தலைவர் சேட்டன் சௌகான் முன்மொழிந்துள்ளார். இனி காமெடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியோடு சந்தானம் சினிமாவில் வலம் வரப்போகிறாராம். சினிமாவில் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் அடைமொழி இருக்கிறது. அடைமொழி இல்லாதவர்கள் அடைமொழியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்நிலையில் வடிவேலுவின் மார்க்கெட் சரிந்ததை அடுத்து தன்னுடைய மார்க்கெட்டை உயர்த்தி கொண்ட சந்தானம் தற்போது காமெடியில் கலக்கி வருகிறார். தற்போது அவர் நடித்து வருகிற சேட்டை படக்குழு காமெடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியை பெயராக வைத்திருக்கிறது. இது தொடர்பாக சந்தானம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அனுமதி கேட்டிருக்கிறார். இதற்கு ரஜினியும் தனக்கே உரிய பாணியில் சிரித்துக் கொண்டே சம்மதம் வழங்கியிருக்கிறாராம். இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 3036 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 68 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் சர்வாதிகாரம் உருவாகும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. மாமூல் கேட்ட வழக்கில் ரவுடி மணிகண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர். போலீஸ் பாதுகாப்பிற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம். தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டே அரசு நிறுவனங்களில் ஆட்கள் நியமிக்கப்படுகிறார்கள். காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. ஆசிரியர் செரியன் கொலை வழக்கில் முன்னாள் நண்பன் கைது. முன்விரோதமே கொலைக்கான காரணம் என விசாரணையில் தகவல். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்சதீப விழா. ஏராளமான பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு. கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த எருமை மாடு உயிருடன் மீட்பு. 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.